எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்திலிருந்து முக்கிய குறிப்புகள் நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம். மெசபடோமியா நாகரிக காலம் பொதாண்டுக்கு முன் 3500 2000 வரை. சிந்துவெளி நாகரிக காலம் 3300 முதல் 1900 வரை பொதாண்டுக்கு முன். எகிப்து நாகரிக காலம் 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிக காலம் பொதாண்டுக்கு முன் 1700 முதல் 1122 வரை. அடுத்து நதிக்கரையில் குடியேறிய காரணம். வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர், போக்குவரத்து வசதி. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் நூலில் விவரித்தவர். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். அடுத்து லாகூர் கராச்சி ரயில் பாதை அமைத்த ஆண்டு 1856. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1920. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்ஷல். அடுத்து 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தலைமையகம் புதுடெல்லி. அடுத்து இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையர் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மொஹஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். நாகரிகம் என்பது லத்தீன் மொழி சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இந்த நாகரிகத்தின் பொருள் நகரம். சிவிஸ்னா நகரம். அடுத்து ஹரப்பா நாகரிகம்னா என்னென்னு பாருங்கள். 5 முக்கிய குறிப்புகள். நகர நாகரிகம், ஹரப்பா நாகரிகம்னா அதே மாதிரி சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, சிறப்பான சுகாதாரத்திற்கு முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடுகள். அடுத்து ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதி. மேல் நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு. அதாவது நகரத்தின் மேற்பகுதி மேல் நகர பகுதி. இது உயரமானது கோட்டை எனப்படும். நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர். நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்வானது, பொதுமக்கள் வசிப்பிடம். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். மெஹர்கர் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான், போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. அடுத்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் மெஹர்கர். தெருக்கள் சட்டக வடிவமைப்பு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தில் வீடுகள் 1 அல்லது 2 அடுக்கு மாடிகளை கொண்டது. அடுத்து சிந்துவெளி நகர வீடுகள் எதனால் கட்டப்பட்டு இருந்தது? அதில் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள். அடுத்து கூரைகள் எவ்வாறு இருந்தன? சமதளத்தில். வடிகால்கள் எதனால் மூடப்பட்டு இருந்தது? செங்கற்கள், கல் தட்டையால். அதாவது சிந்துவெளி நாகரிக வடிகால்கள். அடுத்து பெருங்குளம் வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம் செவ்வக நகரின் நடுவில். அடுத்து நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்டவை இயற்கை தார். அடுத்து தானியகங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை தானிய களஞ்சியம்.
செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் ஹரியானா. அடுத்து, மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்டரங்கு. இது 20 தூண் 4 வரிசை. அடுத்து, ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். அடுத்து, ஹரப்பா மக்கள் டேஸ் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். அதாவது ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். அடுத்து, சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள இடம் ஈராக், குவைத், சிரியா, மெசபடோமியா, சுமேர் பகுதிகள். சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் நாரம்சின். சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலூக்கா எனும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் நாரம்சின். சுமேரியா அக்காடிய பேரரசின் அரசன் நாரம்சின். அடுத்து, பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரைகள் போல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சிந்துவெளி பகுதி. அடுத்து, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் லோத்தல். இது எங்குள்ளது? குஜராத். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் லோத்தல். லோத்தல் அமைந்துள்ள இடம் சபர்மதி துணையாற்றின் கரையில். அதாவது எங்க? குஜராத். அமர்ந்த நிலையில் ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. அடுத்து, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினாலான அளவுகோலின் சிறிய அளவீடு. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினாலான அளவுகோலின் சிறிய அளவீடு 1704 மில்லிமீட்டர். அடுத்து, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. நடன மாது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கணித்தவர் சர் ஜான் மார்ஷல். கேவிடி கேனா கொற்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. அடுத்து, கொற்கை, வஞ்சி, தொண்டி, அதே மாதிரி மதுரை, உறையூர், அதாவது மதுரை, மன்னிச்சுங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி, அதாவது மதுரைன்னு குறிக்கிறது இன்றைய மதுரை. தமிழகத்தில் மதுரை, ஆனால் வந்து பாகிஸ்தானில் மதுரை. உரை, கூடல்கர் பெயர் கொண்டுள்ள இடங்கள் எங்கு உள்ளன? பாகிஸ்தான். காவிரி, பொருன்ஸ் ஆறுகள் உள்ள இடம் ஆப்கானிஸ்தான். காவிரிவாலா, பொருணை ஆறுகள் உள்ள இடம் பாகிஸ்தான். அடுத்து, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது சிவப்பு மணி கற்கள். மட்பாண்டங்களை எதன் மூலம் உருவாக்கினர்? சக்கரம். மட்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன? சிவப்பு. மட்பாண்டங்கள் வேலைப்பாடுகள் எந்த வண்ணத்தில் இருந்தன? கருப்பு. ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் 1900. அடுத்து, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, மொஹஞ்சதாரோவில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி தளம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்து, கிமு 2500 குஃபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. ஒவ்வொரு கல்லும் வந்து பார்த்திங்கன்னா 15 டன் எடை கொண்டது. அடுத்து, மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். அடுத்து, எகிப்து அரசன் இரண்டாம் ராமெசிஸ் என்பவரால்
கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள். அபு சிம்மல், அபு சிம்மல். அடுத்து சிந்துவெளி மக்கள் அறிந்த உலோகம். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது. இரும்பு. சிந்துவெளி நாகரிக காலம் உலோக காலம். ஹரப்பா நாகரிகம் சார்ந்த காலம் வெண்கல காலம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்துனா உலோக காலம், ஹரப்பானா வெண்கல காலம். அடுத்து ஹரப்பா மக்களுக்கு எதன் பயன் தெரியாது. இரும்பு. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்துவது காந்தப்புல வருடி. காந்தப்புல வருடி. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தினர். பானைகளில் காணப்படும் உருவம். விலங்கு உருவம். வடிவியல் வடிவமைப்பு. அடுத்து தொல்லியல் ஆய்வாளர்கள் தரப்படுத்தப்பட்ட முறை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. கதிரியக்க முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன். கார்பன் 14, அதாவது C14. கார்பன் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, ஆன்சர் எழுதிக்கங்க. தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம். ஹரப்பா, ஹரப்பா. பெருங்குளம் காணப்பட்ட இடம். மொஹஞ்சதாரோ. பெருங்குளம் காணப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் பெருங்குளம். மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்னன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு. திட்டமிட்ட நகர அமைப்பு. அடுத்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய காரணம். சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு, அதாவது மேற்கே பலுஜிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கு காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கு மகாராஷ்டிரம் வரை பரவியுள்ளது. அடுத்து ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தின் புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். ஹரப்பா நாகரிக காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் 1900 வரை. பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரம் பார்த்தீங்கன்னா 6 பெரிய நகரம், கிராமம் 200க்கும் மேற்பட்டவை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சிந்துவெளி நாகரிகம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.